அல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். பாருங்க, ஒரு படிப்பு படித்து எக்ஸாம் எழுதின ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாஸ் பண்ணி ஒரு டிகிரி வருது. ஒரு பொண்ணு தகப்பன் வீட்டிலேருந்து திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போகும்போது சீர் சனத்தைலாம் கொடுக்குறாங்க. ஒரு வேலைக்கு போனால் மாதம் முடிஞ்சோட சம்பளம். எல்லாத்துக்கும் ஒரு இருக்குல்ல, ஒன்று இருக்குது. சரி, இயேசுக்கிட்ட வந்தால் என்ன கிடைக்கும்? இயேசுக்கிட்ட வரவங்களுக்கு என்ன கிடைக்கும்? வியாதியிலேருந்து சுகம், பண கஷ்டம் தீர்வு, இதெல்லாம் விட ஒரு பெரிய கிருபை கர்த்தர் வச்சிருக்கிறார். நித்திய ஜீவன் வச்சிருக்கிறாரு, ரைட்டு. ஆனால் அவருடைய வரங்கள் கொடுக்குறாரு. எல்லாரும் உலகத்தில் என்னென்னமோ கொடுக்குறாங்க, ஆனால் இவர் எதுவுமே இல்லாமல் இலவசமாக கொடுக்குறாரு. பரிசுத்தாவின் வரங்களை கொடுக்குறாரு. இந்த வரங்களை குறித்து பின்னாடி நான் நிறைய தெளிவாக வீடியோக்கள் போட போகிறேன். இந்த வரங்களில் பிரதானமானது நிறைய இருக்குது. அந்நிய பாஷை, அந்த அந்நிய பாஷைக்கு விளக்கம் சொல்கிறது. இந்த அந்நிய பாஷைக்கு விளக்கம் சொல்கிறது நிறைய பேர் இங்கே இல்லாதனால அந்நிய பாஷையே பேச வேணான்றாங்க. நல்லா தெரியணும், 10th +2 MBBS MD அப்படி தான் போகணும். இன்னும் சொல்லப்போனால் சொல்லுவாங்க, எம்பிபிஎஸ் முடித்தவங்களும் லா முடித்தவங்களும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வேலை செய்கிறதா சொல்ல மாட்டாங்க. மெடிக்கல் ப்ராக்டிஷனர்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் நல்லா படித்து பாருங்கள், அவங்க அந்த லெட்டர் பேடு. லா ப்ராக்டிஸ் பண்ணுறேம்பாங்க. ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேம்பாங்க. ப்ராக்டிஸ், அவனை ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தமா? நீ அந்நிய பாஷை பேசுகிறது ப்ராக்டிஸ். அதையே வேணான்றாங்க, அதுவே இல்லைன்றாங்க. என்னென்னமோ அதுக்கு சொல்கிறாங்க, வசனத்தெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. ஒன்று சொல்லட்டுமா? இப்போ தேவனோட ரகசியத்தை பேசுகிற வரம், இன்னும் நிறைய வரங்கள் இருக்குது. பின்னாடி வீடியோலாம் இப்படி தொடர்ந்து வரப்போகுது. இந்த ஆவிக்குரிய வரங்கள் பெரிய ஆசீர்வாதம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிற எல்லாத்த விட அவனுக்கு ஆவிக்குரிய வரங்கள் ரொம்ப முக்கியம். பட்டயம் வேணும் இல்லையா? அந்த ஆவிக்குரிய பட்டயங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டுவதற்கு ஆவிக்குரிய வரங்கள் மிக அவசியம். அதை பெற்றுக்கொள்ளணும். அதுதாங்க பெரிய ஆசீர்வாதம். வீடு, காரு, பங்களா, பெரிய சொத்து, சுகம், இதெல்லாத்த விட ஆவிக்குரிய வரங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அசைக்க முடியாத ஆசீர்வாதம், அழியாத ஆசீர்வாதம், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற ஆசீர்வாதம். அதை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். சந்தோஷமாக இருங்க.